அருண், உன் தங்கச்சி கல்யாணம் ட்ரீட்லாம் வைக்கிறேன்னா இப்போ பார்த்தா கோயிலுக்கு வர சொல்லியிருக்க. எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா நீ என்ன இங்கே வர சொல்லியிருக்க? ட்ரீட்டு தானே வச்சா போச்சு. நம்ம ஊரில் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே கூட போயிருந்துருக்கான். நீ என்னன்னா அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு ட்ரீட் வைக்க போறியா என்ன? புளியாதரையும் பொங்கலும் கொடுப்பியா என்ன ட்ரீட்டுக்கு? ஏய், இதெல்லாம் ஒரு மேட்ரா? ட்ரீட்டு தான் வைக்கணும்னா வா, இப்போ கூட போவோம். சரி, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சுன்னா அடுத்து நமக்கு தானே. நமக்கா? நீ வேற. எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் முடிய வேண்டாமா? போக நான் காலேஜ் முடிக்கணும். நான் டிகிரி என்னைக்கு முடிப்பேன்னு எனக்கே தெரியல. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் ஆயிரும். 7 வருஷமா? இது வரைக்கும் எங்க வீட்டில் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. ஏன் வெயிட் பண்ண மாட்டாங்களா என்ன? கன்ஃபார்மாக வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போவே எங்கள் அப்பா எப்போன்னு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு 2 3 மாப்பிள்ளை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வேணா கல்யாணம் முடிச்சுக்கோ தமிழ். என்னது, கல்யாணம் முடிச்சுக்கிடவா? ஆமாம், கல்யாணம் முடிச்சுக்கோ. நீ தானே சொல்கிற வெயிட் பண்ண முடியாதுன்னு. வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ சீக்கிரமாக முடிப்போன்னு சொல்லணும். இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியாச்சும் நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுப்பட்டு என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட சொல்கிறேன். ஓ, நீ இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ அடுப்பாகிற? லவ் பண்ணுறது எதுக்கு? சும்மா ஒரு கம்பெனிக்கு தான். சிங்கிளாகவே சுற்றிட்டு அலைய முடியாது இல்லையா? அதுக்கு தான் லவ் பண்ணுறோம். அப்போ நீ என்னை ஒரு கம்பெனிக்கு தான் லவ் பண்ணிக்கிறியா எவ்வளோ நாளா? ஏய், நான் உன்னை அப்படி சொல்ல வரல. சொல்கிறேன் சாதாரணமாக. சும்மா இப்போ 4 வருஷம் நான் சும்மா தான் இருக்க போகிறேன், கல்யாணம் முடியாது. அது வரைக்கும் எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுக்காண்டி தான். அப்போ நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணலை? ஏய், நான் அப்படிலாம் சொல்ல வரல. பின்ன எப்படி சொன்னேன்? ஏய் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, உங்கள் வீட்டில் சப்போஸ் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்வே? சப்போஸ் கல்யாணம் முடிஞ்சு தானே போவேன். கல்யாணம் முடிஞ்சு போவேன்னு மட்டும் நினைக்காத. பின்ன என்ன செய்வே? உங்கள் வீட்டில் சண்டை போடுவியா என்ன? இல்லை, உங்கள் வீட்டில் வந்து சண்டை போடுவேன். என்ன, எங்கள் வீட்டில் வந்து சண்டை போடுவியா? ஏன்? அம்மா, நீ என்னை தான் லவ் பண்ணி ஏமாத்திட்டேன், உங்கள் வீட்டில் தான் வந்து சண்டை போடுவேன். ஏய், என்னடி சொல்கிற? இப்போ பாரு அருண், என்னை அவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நான். பின்ன எப்படிப்பட்ட பொண்ணு? பிரச்சனை வரட்டும், அன்னைக்கு உனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஏண்டி, இதெல்லாம் ஒரு மேட்ராடி. சப்போஸ் உங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னடி செய்வேன்? கிளம்பி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். இது எங்கள் வீட்டுக்கு வருவியா? எங்கள் வீட்டில் வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னை அவ்வளோதான் தொங்க விட்டுருவாங்க. அது எனக்கு தேவையில்ல. எனக்கு அப்படி ஒரு நிலம வந்தால் கன்ஃபார்மாக நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். என்ன வா இப்படி சொல்கிறா? அஜிஜோ, பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டோமோ? சரி, கோவப்படாத. தடவை இப்படி பேசாத அருண், அவ்வளோதான் உனக்கு. சரி, நான் வரேன். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? சரி, பார்த்துக்கலாம். இவளை கழட்டி விடுறது என்ன பெரிய விஷயமா என்ன? மித்ரன், என்ன விஷயம்? அவசரமாக வான்னு கூப்பிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் சீக்கிரமாக வான்னு கூப்பிட்டேன். ஏன் மித்ரன் இப்படி விளாடுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்த்தா என்ன, நமக்கு தான் கல்யாணம் முடிய போகுதுல, வேற ஏன் நீ பயப்படுற? அதுக்கு இல்லை, இருந்தாலும் யாராச்சும் பார்த்துட்டு போய் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னா? சொன்னா சொல்லட்டுமே, இப்போ என்ன, உங்கள் அம்மா அப்பாட்ட தானே நான் பேசுகிறேன். எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுவீங்க, ஆனால் உங்கள் அம்மா அப்பாட்ட தான் பேசுறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன், என்ன பயம்? எங்கள் அம்மா அப்பாட்ட என்ன பேசணும்? ஆமாம், அன்னைக்கு பத்திரிக்கைக்கு எங்கள் அப்பா வந்திருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து என்னன்னு கூட கேட்கலையா? அதுவா? சரி, அவங்க ஏதோ உன் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? கோவத்தில் இருக்காங்களா? அப்போ நாளைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து வாழ போகிறேன், அப்பவும் கோவத்திலே தான் இருப்பாங்களா என் மேலே? சரி, இப்போ விட. இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்போ உன்னை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தா நீ என்னன்னா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்படி சண்டை போடணும்னு நினைக்கல மித்ரன், சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட பேசியிருக்கணும். அன்னைக்கு எங்கள் அப்பா வந்திருக்கும் போது அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? சரி, இப்போ விடு, நம்ம லைஃப்பை பற்றி பேசலாம். சரி, உங்களுக்காண்டி நான் விடுறேன் அந்த விஷயத்த. அம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எங்கள் சைடு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பத்திரிக்கை முதற்கொண்டு அடிச்சிட்டோம். ஆமாம், எங்கள் அம்மா அப்பா அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். சேச்சா, மன்னிப்புலாம் வேண்டாம், சொல்கிறேன். சரி, மன்னிப்பு வேண்டான்ட்டல, விடு. அப்பா, என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ வீட்டில் தேடுவாங்க, நான் போகணும். வீட்டில் தேடுவாங்களா? ஃபோன் போட்டால் சொல்லிடு, நான் மித்திரம் கூட இருக்கேன்னு சொல்லு. இப்போ என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா வையத்தான் செய்வாங்க. கல்யாணம் முடிஞ்சாதான் எங்கள் அம்மாட்ட இருந்து நான் விடுபட முடியும். இல்லைனா எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க. ஓ சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல உங்கள் வீட்டில் என்ன? ஆமாம், பொம்பளை பிள்ளைனா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டு மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன, ஒரே ரொமான்ஸ் தான். மித்ரன், இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் மித்ரன். நீ கவலைப்படாத சுசிலா, உன்னை நான் ஹாப்பியாக பார்த்துக்குவேன். நீ எதுவும் வருத்தப்படாத. எதுக்கு வருத்தப்படுறேன்? நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? லைஃப் லாங் இப்படியே சந்தோஷமா இருப்போம், சரியா? சரி மித்ரன், ஐ லவ் யூ மித்ரன். லவ் யூ டூ சுசிலா. இன்னும் நிரஞ்சன் எங்கேயும் வெளியே அவசரமாக போகணும்னு சொன்னீங்க, கடைசி பார்த்தா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் வச்சு உன்ட்ட சரியாக பேச முடியல, அதான் கோயிலுக்கு கூப்பிட்டு வருவோமேன்னு வந்தேன். சொல்லுங்க நிரஞ்சன். அது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் நினச்சேன். அதான் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலை. பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, சும்மா சொல்லுங்க. நான் ஒன்றும் கோவப்பட மாட்டேன், நீங்கள் சாதாரணமாக பேசலாம் என்கிட்ட, என்னன்னாலும் ஓப்பனா. அப்படியா? சரி, நீ வேற சாதாரணமாக பேசலாம்னு சொல்லிட்ட. சரி, சொல்லிட வேண்டியதான். அதான் ரொம்ப நேரமாக சொல்லிக்கிறீங்க, என்ன விவரம்னு சொல்லுங்க. நிம்மதியாக
கோயிலுக்கு வர முடியுதாப்பா? சரி, இங்கேயும் இதுக்கு மூஞ்ச பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம். காலையில் அம்மா சொன்னாங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. சொல்கிறேன் காலையில் அம்மா சொன்னாங்க, அடுத்த கல்யாணம் நமக்கு தான் சொன்னாங்க. அப்படியோ? அந்த மொத்த சொத்து நமக்கு தான். நிரஞ்சன்கிட்ட தான் எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது மொத்த சொத்துக்கும் நம்ம ராணி ஆயிடலாம். இந்த வீட்டையே நம்ம தான் ஆளணும். மொத்த சொத்து நமக்கு தான். என்ன ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற? அது ஒன்றும் இல்லை நிரஞ்சன், அதான் பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல, பிற என்ன? நீ எதுக்கு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஃப்ரீயாக விடு, நம்ம எப்பவும் போல கேஷுவலாக இருப்போம். ரம்யாவுக்கு என்ன இவ்வளோ விஷயம் சொல்கிறோம்? சரி விடு, கேஷுவலாக இருப்போம்னு சொல்கிறா. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்க. காதலிச்சு கல்யாணம் முடிக்க முடியல, சரி வீட்டில் போத்த பொண்ணையாச்சும் காதலிப்போன்னு பார்த்தா அதுக்கும் இவ ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டா போலையே. சரி மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாளா என்னமோ. எப்படியோ இந்த எல்லா சொத்தும் நமக்கு தான். நிரஞ்சன், இப்போ இந்த 2 கடை தான் இருக்குதா, வேற எதுவும் கடை இருக்குதா? இந்த 2 கடை இருக்குது, இன்னொரு சின்ன பிரான்ச் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். வேற என்னெல்லாம் சொத்து வித்து தனியாக வச்சிருக்கீங்களா வாங்கி? அதெல்லாம் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 6 வீடு இருக்குல்ல, நாங்கள் தான் வாடகை விட்டுருக்கோம். அந்த வரும்போது ஒரு கல்யாண மண்டபம் காட்டணும்ல, அது நம்ம மண்டபம் தான் சொல்லிட்டு தானே வந்தேன். ஆமாம் ஆமாம். வேற எதுவும் இருக்குதா? வேறயா? வேறனா என்ன கேட்குறாவா? ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க நிரஞ்சன். வேறனா என்ன கேட்குற ரம்யா? இங்க வரி, லவ் பண்ற மூஞ்ச பாரு, ரெண்டும் சொத்து வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் சொத்து வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லாட்டி ஆட்டை போட வந்தாலும் தெரியல. ஐயோ, 2 நாசமா போட்டோம். இனி இவன் பக்கமே திரும்பி கூட பார்க்க கூடாது. சரி, வந்தது வந்தாச்சு, கடைசி வரைக்கும் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போயிடும். அப்பதான் நமக்கு வீட்டில் போய் நிம்மதியா இருக்கும். அது உங்களுக்குன்னு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை ரம்யா, எல்லா கணக்கு வழக்கும் என்கிட்ட தான் இருக்கும். மொத்தமாக அப்பாட்ட கொடுத்துருவேன். என்ன எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்துருவாருன்னா நமக்குன்னு என்ன இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போனா? ரம்யா என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல நிரஞ்சன், உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கலையா தனிப்பட்ட முறையில? இப்படி செய்ய முடியாதுல்ல ரம்யா, நமக்குன்னு 2 தம்பி இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்து செய்யணும் இல்லையா? ஓ சரி 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 நிரஞ்சன், நீங்களும் உங்களுக்குன்னு ஏதாச்சும் சேவிங்ஸ்ல வச்சிருக்கணும் இல்லையா? அது அப்பாட்ட கேட்டால் அப்பா தர போகிறாங்க. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டு வாங்கிக்கிட்டு கணக்கு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. கணக்கு எழுத போறாரா? ஐயோ, இவரை வச்சு எப்படி காலந்தல்ல. சரி, நம்ம வந்த பிறகு மொத்த காசையும் நம்ம பக்கம் வர மாதிரி பண்ணிட வேண்டியதான். ஒரு கால் வருது, ஒரு 2 நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நிரஞ்சன், எப்படியும் இவருக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா கணக்கு வழக்கும் நம்மகிட்ட இருக்க மாதிரி பண்ணிட வேண்டியதான். இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் சுயரூபத்தை எல்லாரும் பார்ப்பீங்க. சுயரூபமா? அடியாத்தி, வில்லிக்கு வில்லியத்தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, புஷ்பாவுக்கு ஏற்ற மருமகதான், வச்சு வாழட்டும். யாருக்கிட்ட என்னையவா வேண்டாம்னு சொன்னீங்க? எல்லாரும் அணுவீங்க வீட்டில். இப்போ ஓப்பன் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்டு நம்ம பேருக்கு வர்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். சரி, கல்யாணம் முடியட்டும், வேலையாக சூப்பர் மார்க்கெட்டை நம்ம பேருக்கு எழுதி கேட்டுற வேண்டியதான். சரி, இந்த கல்யாணம் நடக்குமானே தெரியல. இவ போகிற பொழுது நாளே நிரஞ்சன் ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் கூட தாங்காது. சரி, நம்ம இனிமேல் மனசை போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். நம்ம ஜாலியாக போய் நம்ம வேலையை பார்க்கலாம். நிரஞ்சனே நம்மளை தேடி வருவான்.